ஜெகன் ரெட்டி இருக்கார்ல, அவரோட ஆட்சி காலத்துல இந்த மாதிரி மாட்டிருக்காங்க சொல்றாங்க. அந்த டைம்ல நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு தெரிஞ்சா? கண்டிப்பா அது உண்மையா இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி லட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு லட்டு? அப்போ நல்லா இருக்கும், இப்படி நல்லா இல்லை. ஓகே, அப்போ சொன்ன மாதிரியே இதுல வந்து மாமிச கொழுப்பு கலந்துருப்பாங்கன்னு நீங்க சொல்றீங்களா? அக்கா, இப்போ திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுக்குற லட்டுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டு கொழுப்பு அப்புறமேட்டு மீன் ஆயில்லாம் சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னக்கா? அதெல்லாம் கிடையாதுங்க சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. ஜெகன்மோகன் ரெட்டி காலத்தில் தான் நீ தான் கோவிலுக்கு வந்து நீ எல்லாம் அந்த லட்டு எல்லாம் சாப்பிட்டியெல்லாம் அப்படியே சொல்லியிருக்க வேண்டானா? அதை பற்றி பொறாமல் பொருளை விடுறாங்க. இங்கே கூட்டம் அதிகமாக வருது, அதனால லட்டு கொடுக்க முடியாதுங்கிறதுனால ஒரு பொருளை கிளப்புறாங்க. அவங்க எல்லாம் ஒன்றா கூட்டத்தை சேர்த்து ஒன்றா விடுறது இந்த மாதிரி ரொம்ப டிஸ்டர்பாக. ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ கூட்டத்தாலும் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு லைன்லாம். இவர் வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. வருஷமா இங்க இருக்கீங்க நீங்க? பிறந்து வளர்ந்ததே இங்கே தான். இப்போ இங்க பிறந்து வளர்ந்து இங்க இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை முன்னாடி நடந்திருக்கா? நான் பார்க்கல. 1.25 ரூபாய் லட்ல இருந்து பார்த்துக்கின்னு இருக்கேன். பவன் தான் குற்றமே சொல்லியிருக்காரு. அவர் தான் பவனா அது ஒரு ஒன்று. உங்களோட சப்போர்ட் யாருக்குமா? ஜெகனுக்கா பவனுக்கா? யாரா இருந்தா எனக்கு போட்டு என்ன இருக்கு? நான் தப்பு பண்றவங்க இப்போ மேபி இதுல தப்புல மாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்னா? தூக்கிலே தான் விடலாம். அதெல்லாம் நடக்கிற சான்ஸே கிடைக்காது. சான்ஸே கிடையாது. எத்தனையோ பேர் என்கொயரி எல்லாம் பண்ணி அதெல்லாம் போய் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் போய் சொல்லாது. அது அரசாங்கத்தை பார்த்துக்கணுமே தவிர இதெல்லாம் வந்து சாமி மாலை குறை சொல்லி அதெல்லாம் சொல்கிறது அதான் தவறு. ஆனால் இப்போ டெஸ்ட் ரிப்போர்ட் காட்டுறாங்க இல்லையா, ப்ரூஃபா? அதெல்லாம் பொய். அது எத்தனை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்காரு என்கொயரி பண்ணுறாங்க. எத்தனை பேர் பாப்பா அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாம் செய்கிறாங்க. அவங்கெல்லாம் கூட தவறு செய்ய. நீ இருந்தாங்க அவர் அரசாங்கம் தான் அவர் நீ பார்த்துக்கோ, நீ அவரு பார்த்துக்கணும் தவிர சாமி இது மேலே பார்க்குறதா. அப்போ அது உண்மை இல்லைன்னு நீங்கள் நம்புறீங்க இல்லையா? இல்லைன்னு நம்புகிறோம். அவரே வந்து சாப்பிட்டாரு. அவர் பிள்ளைலாம் வந்து சாப்பிட்டாங்கல்ல. அப்போ சொல்ல வேண்டியது தானே. இப்போ ஏன் சொன்னது அவர் இது போயிட்டு போது இப்போ நீ வந்து நீ கலந்துக்கிற இன்னைக்கு சொல்கிறீங்க. அன்றைக்கி சொல்லியிருக்க அன்றைக்கி சாப்பிட்டா இருக்க இருப்பா. நீ அன்றைக்கி சாப்பிட்டு இருப்பாளவா? ஓகே. அதெல்லாம் போய் சாமி விஷயத்தில் மாத்திரம் அதெல்லாம் போய் அதெல்லாம் வந்து போய் தான். 30 வருஷமா நீங்கள் இங்கே இருக்கீங்க, அந்த பிரசாதம் சாப்பிட்ருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? அது எந்த வித்தியாசம் இருக்குது. அது மாமூலாக இருக்குது. அது என்டி ராமராவ் ஆட்சிக்கு வந்து அப்போதிருந்து அப்படியே நடந்துருக்குது. அதே மாதிரி நடந்தால் எல்லாருக்கும் நல்லா இருக்காது. அது இன்றைக்கி வந்து அரசு இது மாற்றினா அது நல்லா இருக்காது. அது அவர் நல்லா முடிவு எடுத்தார் என்டி ராமராவ். அதே போனால் நல்லா இருக்கும். 5 வருஷத்துக்கு முன்னாடி லட்டு எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது லட்டு? அப்போ நல்லா இருக்கும், இப்படி நல்லா இல்லை. ஓகே, அப்போ சொன்ன மாதிரியே இதில் வந்து மாமிச கொழுப்பு கலந்துருப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அவ்வளோதான். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியுதா? நான் சாப்பிடல. ஓகே, இந்த இஷ்யூ இதனால சாப்பிடல, இல்லாட்டி நீங்கள் சாப்பிட விரும்பலையா? உங்களுக்கு இன்னும் விஷயம் இல்லை, நான் சாப்பிடல. இந்த இஷ்யூவில் வந்து ஜெகன் சொல்கிறது உண்மையா, இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு சொல்கிறது உண்மை நம்புறீங்களா? ஜெகன் சொல்கிறது தான் உண்மை நம்புறீங்களா? ஓகே, அப்போ அவர் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்போ எதுவுமே கலக்கலன்னு சொல்கிறாரு அவர். ஆனால் நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே. ஜெகன் வந்து இதில் மாமிச கொழுப்பு எதுவுமே கலக்கலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அவர் பக்கம் ரீதி. ஆனால் நீங்கள் வந்து லட்டு நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே. நல்லா இல்லை, அப்போ நல்லா இருக்கும். ஓ, அப்போ கலக்கும் போது நல்லா இருந்துச்சுன்றீங்களா? லட்டு நல்லா இருந்துச்சா? தமிழ். ஓகே, உங்கள் சப்போர்ட் யாருக்கு? ஜெகன்மோகன் ரெட்டிக்கு தானா? ஓகே. அரசாங்கம் வந்து அரசாங்கம் பார்த்துக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து என்னென்ன இது பண்ணாலும் அவர் பார்த்துக்கிட்டோம். ஜெகன்மோகன் ரெட்டி எது தவறு செஞ்சோம் அதை பார்த்துக்கிட்டோம். இந்த கோவில் விஷயம் மாத்திரம் இது ஒத்தரி வந்து சொல்லிக்கிறது மாத்திரம் தவறு. யாரையும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன கோவில் இடத்துல நீ இந்த மத்தியபான நிஷேதம் இந்த அது அரசாங்கம் இது சொல்கிற மாதிரி இந்த இதை சொல்கிற மாதிரி அது வந்து ஒத்துக்கலாங்க. மட்டமான சருக்கு கொடுத்தா ஜெகன்மோகன் ரெட்டி அது ஒத்துக்கலாம். மட்டமான சருக்கு கொடுத்தா அது முடிஞ்சு போச்சு. அது நீ அதுக்கு மேலே மட்டமான சருக்கு கொடுத்து நீ முடிஞ்சு போச்சு. அதிக முந்து அந்த மைனிங் இது அதெல்லாம் நீங்கள் வருது. அரசாங்கமாக பார்த்துக்கணும் தவிர கோவில் மேலே வந்துக்கிட்டோம். எத்தனோ பிரபஞ்சத்தில் எல்லாமே அந்த இதிலெல்லாம் வந்து இதாடுறாங்க. அவங்கள வந்து குறை சொன்ன மாதிரி இப்போ சாமி குறை சொன்ன மாதிரி தான் இவர். ஓகே, அது மாதிரி சொல்றது தவறு. அப்போ இந்த ரிப்போர்ட்லாம் போய் இது வந்து ஒரு அரசியல் பிரச்சனைனால தான் அவங்களுக்குள்ள சண்டைனால தான் பண்ணுறாங்க. நாங்கள் நினைக்கிறோம். ஓகே, அரசாங்கம் சாமி ஒத்துக்கிறோம் கோவில் எடுத்து பார்த்து. ஆனால் ஒரு நேரத்தில் நல்லாயிருக்கும், இல்லாட்டும் ஒரு நேரத்தில் கம்மியாக இருக்கும். அந்த நல்லா இல்லைன்னாலும் அது அந்த வேலை செஞ்சாங்க இந்த வேலை செஞ்சாலும் தவறு.
அது எத்தனோ அந்த பாவம் ஐயருங்கெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து என்கூர் பண்ணி அது செய்கிறாங்க. அது ஒருத்தர் சேர்ந்து ஒத்துனால 10-20 பேர் சேர்ந்துக்கணும். அது ஓகேயான பொறுப்பு தான் அது செய்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் இது தவறு செஞ்சாங்க, அந்த வேலை செஞ்சாங்க, இந்த வேலை செஞ்சாலும் தவறு. அது லட்டுல பீஃப் கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களும் தெரியாத மேலே தான் தெரியும். அது ஓகே, நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? அவரோட சென்றார் உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது அதுல? அது தெரியாது, உங்களுக்கு நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கு. அது உங்களுக்கு அதுல ஸ்மெல் ஏதாவது பீஃப் ஸ்மெல் அந்த மாதிரி தான் வருதா? அந்த மாதிரி இல்லை. ఒకసారి దొరికిందే యారు తినమాటలా నేను కింద పోయేసాను. ఒకసారి కీళ్ళ తిరుపతిలో రాజనపాట జరిగిలో దొరికింది. నేను సాపాడులో అది కింద పోయేసాను. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும். சரி, உங்களோட சப்போர்ட் வந்து ஜெகனுக்கா இல்லை சந்திரபாபுக்கா? ஜெகன் 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 தான். ஜெகன் தான். ஓகே ஓகே, ஜெகன் வயசு தான் நம்ம புரியல. ஜெகன் வயசு தானே நம்ம. ஜெகன் வயசு தான் உங்களுக்கு. சரி சரி, ஜாஸ்தி இல்லை. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? 50 வரைக்கும். 50 இருக்கும். அவருக்கும் 50 தான் ஆகுதா? 50 இருக்கும். அவருக்கு ஒரு 2 சொல் 3 சொல் கம்மி தான், ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம. அக்கா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்பதி லட்டுல வந்து மாட்டோட கொழுப்பு வந்து சேர்த்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை பற்றின உங்கள் கருத்து என்னக்கா? அப்படியெல்லாம் இல்லை தம்பி, அப்படிலாம் இருக்காது இல்லையா? இருக்காது, அது மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ நீங்கள் கோயிலுக்கு தான் வந்திருக்கீங்களா? ஆமாம். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க. இப்போ நீங்கள் அங்கே லட்டு தந்தா வாங்கி சாப்பிடுவீங்களா? வாங்கிட்டு போவோம்ப்பா, கண்டிப்பாக. உங்களுக்கு எதுவுமே அந்த எண்ணெல்லாம் இல்லை? இதெல்லாம் இல்லை. ஏன்னா அது ரிப்போர்ட்லாம் காமிச்சிருக்காங்க, அதுக்கு ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் காமிச்சிருக்காங்க. அது எப்படி உண்மை நம்புறீங்களா நீங்கள்? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் இருக்காது, நாங்கள் நம்பலை, அவ்வளோதான். அப்படிங்களா? அது கிடையாது. நாங்கள் வந்து அங்கேருந்து வந்திருக்கோம். லட்டு கிடைக்கலையே, அப்படி வாங்காதவங்கள இருந்தால் ஏன் கிடைக்கணும்ல, கிடைக்கலையே, அதனால அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் 14 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 15வது வருஷம் இது. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் லட்டு கொடுத்தா வாங்கி சாப்பிடுவீங்களா? எங்களுக்கு 20 கொடுத்தாலும் வாங்கிட்டு போவோம், கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 16 வருஷமா வந்துட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது லட்டுல ஏதாவது டேஸ்ட் டிஃபரன்ஸ் வருதா? அதெல்லாம் கிடையாது, நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. நீங்கள் மாட்டுக்கறி சாப்பிடுவீங்களாக்கா? நாங்கள் சாப்பிட மாட்டோம். சாப்பிட மாட்டீங்க. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? அதை பற்றி பொறாமல் பொருளை விடுறாங்க. இங்கே கூட்டம் அதிகமாக வருது, அதனால் லட்டு அங்கே கொடுக்க முடியாதுங்கிறதுனால இது ஒரு பொருளை கிளப்புறாங்க அவங்க. நீங்கள் இங்கே என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் டூர் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம், திருப்பதி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். டூரிஸ்ட் ஏஜென்ட்டு, சேலம் மாவட்டம் வாழப்பாடி. ஓகே, நீங்கள் லட்டு சாப்பிட்றீங்களா? உங்களுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியும்? அது மாதிரி எந்த வித்தியாசமும் இது வரையிலும் தெரியல. ஓகே, ஆனால் நீங்கள் அவர் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து லட்டு இல்லைன்றனால அப்படி சொல்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அதுதான். ஆனால் அவர் அப்படி சொல்லலை. அவர் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா லட்டில் தான் ரொம்ப பிஸ்னஸ் போயிட்டு இருக்கு. எப்படியும் 500 கோடி கிட்ட எடுக்கிறாங்க. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க? அவங்களுக்கு எவ்வளோ சேல் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ராஃபிட் தானே. இது வந்துங்க இப்போ பாரு, முன்ன கொடுத்தால லட்டை குறைச்சி அவங்களுக்கு உற்பத்தி பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால இது மாதிரி சொல்கிறாங்களா இல்லை என்னங்கிறது அதுதான் தெரியல. ஆனால் இது மாதிரி சொன்னால் யாரும் வாங்க மாட்டாங்க. இப்போ பிராமின் எல்லாம் கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுக்க, ஓ இதெல்லாம் செய்கிறாங்க, இது மாதிரி நம்ம லட்டை வாங்கிட்டு போய் நம்ம எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி அவங்க கூச்சப்பட்டுக்கிட்டு லட்டு பாதி பேர் வாங்காதையும் போகிறவங்க இருக்காங்கல்ல. ஆனால் அவர் சிஎம் என்ன சொல்கிறாருன்னா, ஜெகன் ரெட்டி இருக்கார்ல, அவர் ஆட்சியில் தான் வந்து இந்த மாதிரி கலந்துச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது. அதை பற்றி தெரியலைங்க. அதை பற்றி அது தெரியாது. நீங்கள் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க? நீங்கள் யார் சப்போர்ட்டு? நாங்கள் யாருக்கும் சப்போர்ட் இல்லை, நாங்கள் பொதுப்படியாக சொல்கிறோம். ஓகே, அது ஒருத்தர் வந்து நம்ம குறை சொல்லி இவங்க தான் பண்ணாங்க, நம்ம என்ன ஆதாரம் வச்சிருக்கிறோம்? அது மாதிரிலாம் எதுவும். அப்போ அதை நீங்கள் எதுவும் நம்பலைங்க? இப்போ போனீங்கன்னா லட்டு வாங்கி சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாக சாப்பிடுவோங்க, கண்டிப்பாக வாங்குவோம். எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கீங்க? நான் வந்து இப்போ தான் ஒரு 3-4 வருஷமாக தான் வந்துட்டு 4 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நான் மதுரையில் இருக்கேன். மதுரையிலேருந்து வந்திருக்கீங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீஃபோட கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்பதி லட்டில் வந்து கலந்துருக்கதா சொல்கிறாங்க. ஆமாம், அதை பற்றி உங்கள் கருத்து என்னையா? அது வந்து நம்புறதா நம்ப முடியாமல் இருக்கிறதா? எல்லா மக்களும் வராங்க, வாங்கிட்டு தான் போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அந்த லட்டு சாப்பிட்டவங்க வந்து எந்த விதமான பிரச்சனையும் பற்றி ஒன்றும் சொல்லலையே. நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சா அதில்? அந்த மாதிரி ஸ்மெல் ஏதாவது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. அந்த ஸ்மெல்லுன்ற வாடகையே வந்து வரலை. ஓகே, நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்களா? அது இல்லை, சாப்பிட மாட்டோம். பீஃப் சாப்பிட மாட்டீங்க? ஒன்லி சைவம் தான். ஓகே, இப்போ நீங்கள் சைவம் மட்டும்தான். ஆனால் இப்போ மேலே போய் லட்டு வாங்கி சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருக்கு இல்லையா அதில்? ஓகே, நீங்கள் உங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை, அது கலந்துருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பிடுவீங்களா? இல்லை, இப்போ கூட ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி என் பையன் ஃப்ரெண்டு எல்லாம் வந்தாங்க. ஓகே, வாங்கிட்டு தான் வந்தாங்க. ஓகே, என் ஃப்ரெண்டு காசு கொடுத்து விட்டான்ச்சான். ஓகே, வாங்கிட்டு வந்தான். 3-4 லட்டு வாங்கினான். வீட்டில் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த ஸ்மெல்லுன்ற இந்த வாடையே வந்து வரல. அப்போ நீங்கள் வந்து நம்புறீங்களா இல்லாட்டி உண்மை இருக்கும்ன்றீங்களா? இல்லை, அது அந்த வாடையே வரலனாக்கா நம்பி தானே ஆகணும். ஓகே, இல்லைன்னு சொல்லிட்டு நம்புறீங்க? ஆமாம், யாரும் அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க சார். ஓகே, அது அவங்க எக்ஸாம்பிளாக அவங்க மிக்ஸ் பண்ணியிருந்தாக்கா, காசுக்காக ஆசைப்பட்டு பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். அதுக்காக வந்து மிக்ஸ் பண்ணது சாப்பிட்ணுன்ற ஒரு கட்டாயம் ஒன்றும் கிடையாது. ஓகே, அவங்க பண்ண தப்புக்கு அவர் கடவுள் தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். ஓகே, அப்போ கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் நம்புறீங்க இல்லையா? அது நம்ம எப்படி நம்ம கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுல்ல. அவங்க அதுக்காக ஒரு இருக்குது, ஒரு டீம் இருக்குது. அவங்க கிட்ட எடுத்துன்னு கொடுத்தா அவங்க ஆராய்ச்சி பண்ணி அவங்க கலந்தாங்களா இல்லையானா அவங்க ப்ரூஃப் கொடுப்பாங்கல்ல. ஓகே,
அவங்கள கேட்டு அதை டிசைட் பண்ணிங்கன்னா அது பிரகாரம் எதாவது பண்ணலாம். ஆனால் ஒருத்தர் மேலே சொல்கிறது நம்ம அதான் சொல்லுவாங்க, தீர விசாரிக்கிறதும் அந்த மாதிரி எல்லாம் பார்த்து நிர்ணயம் பண்ண நல்லது. ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து சுத்தபத்தமாக குளிச்சு எல்லாம் வந்து நம்ம போய் அங்கே போய் perfect-ஆ பிரசாதம் வாங்குறோம். ஆமாம். அதில் வந்து இந்த மாதிரி மாமிச கொழுப்பை வந்து அது கலக்குறாங்க தப்பு இல்லையா? தான், தப்பு தான், அது தப்பு தான். தப்பு தான். அதை நான் இந்துக்களுக்கு வந்து அநியாயம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக இது அந்த மாதிரி கலந்துருந்தா அநியாயம் நடந்தா மாதிரி தானே. ஓகே. அது உண்மை தானே. அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டின், அதனால வந்து அவர் இந்த மாதிரி பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது எப்படி? அவங்க அப்பா இந்து தானே. ஓகே. ரெட்டின்னா இந்து தானே. ஓகே. அவங்க அம்மா ஒன்றும் கிறிஸ்டினாக இருக்கலாம். அவங்க பிளட்டில் அவங்க அப்பா பிளட் தானே இருக்குது. ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும் போது தான் இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆமாம், பண்ணியிருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன். நானும் ஆந்திராக்காரன் தான். ஓகே. நான் என்ன சொல்கிறேன்னா அவங்க அப்பாவும் இந்து தான். ஓகே. அது சொல்லணுமுன்னாக்கா அவங்க பண்ணியிருந்தாக்கா அது கடவுளுக்கு தான் ஒப்படைக்கணும். ஓகே. அது தவிர நம்ம வேறு எதுவும் சொல்ல முடியாது. உங்களோட சப்போர்ட் யாருக்கு? சந்திரபாபு நாயுடுக்கா இல்லாட்டி ஜெகன் ரெட்டி அவருக்கா? அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு செத்து போவோம். நல்லதுக்கு மட்டும்தான் நம்ம உழைக்கணும். நாளைக்கு நம்ம இருப்போமோ இருக்குமோ தெரியாது. பரமேஸ்வரன் இன்னைக்கு உங்களை கூட பேச வச்சான்னா அது அவருடைய தயம். ஓகே. இப்போ உங்களுக்கு இதில் சந்தேகம் இருக்கு இல்லையா? நீங்கள் மேலே போய் லட்டு வாங்கி சாப்பிடுவீங்களா நீங்கள்? நம்பிக்கையா? நம்பிக்கையாக சாப்பிட முடியாது தான். ஆனாலும் கடவுள் மேலே பாரத்தை போட்டு சாப்பிடலாம். ஒரு பிரசாதம் பாய்சன்னாலும் அவர் மேலே நீ பாரத்தை போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது அமிர்தம் தான். என்னை பொறுத்த வரைக்கும். என்ன நினச்சி தான் இருக்கிறோம் இது பால் செய்கிறாங்களே எப்படின்னு. இல்லை அது உண்மை தான் நம்புறீங்களா நீங்கள்? நான் பார்த்த போனேன் எப்படியே அப்படி காமிக்கிறாங்களே. நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்ருக்கீங்களா? லட்டுலாம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிடலாம் பின்ன அதுதானே அபூர்வமாக சாப்பிட்லாம். ஓகே. இப்போ இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்குல்ல பிரச்சனை, இதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுவீங்களா நம்பி? இப்போ பொண்ணு போனால் தான் தெரியும். இனிமேல் மாறுமோ இனிமேல் தெரியாது. ஓட்டு போடவே போகல நான் ஒதுருது உடம்பு. ஓகே. ஓகே. இந்த ரோட்டு ஊண்டு தெரியாது. பீஃப் போடுறது இல்லை. அதான் ஓகே. இது நெய் நெய் தானே. ஆனால் வந்து ரிப்போர்ட்டில் வந்து காட்டுறாங்க பீஃபு பன்னி கொழுப்பு அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா? சும்மா அதான். ஓகே. நீங்கள் அதெல்லாம் நம்புறது இல்லையா? இங்கே வந்து இந்த கடவுள்கிட்ட வந்து அது மாதிரி பண்ண முடியாது. இல்லை நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கீங்க? சொந்த ஊர் தான் இதா. ஓகே. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கா? லட்டில் அந்த மாதிரி கலந்துருக்காங்க அது இது எதுவுமே வந்ததில்லை. உங்களோட சப்போர்ட் யாருக்குண்ணா? ஜெகனுக்கா பவனுக்கா? பவனு தான். இப்போ அவர் சொல்கிறார் இல்லையா, அறநிலைத்துறை வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கூடாது, கோயில்கிட்டே கொடுத்துடணும், கோயில் நிர்வாகிக்கிட்டே அந்த இன்சார்ஜை கொடுத்துடணும்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன? நல்லா இருக்கும். எப்போ இங்கே வந்து பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பார்த்து வருங்க. ஓகே. ஒரு சேர்மேன் வந்து பொலிட்டீஷியன் தான். எந்த கவர்மெண்ட் இருந்தால் அந்த கவர்மெண்ட்டில் அந்த பார்ட்டி பொலிட்டீஷியனும் இங்கே சேர்மேன் மாதிரி இருக்கிறாரு. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே சிபிஐ வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்குள்ளே சிபிஐ வந்தால் நல்லா இருக்குமா? சிபிஐ எல்லாம் நம்ம எங்கே இருக்கிறாரு, பெரிய பெரிய ஆஃபீஸர்லாம் இருக்கிறாரு. ஓகே. இல்லை அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பெரிய அளவில் தெரியல. ஓகே. பட்டு என்ன சொல்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஓகே. இப்போ நீங்கள் மேலே கோயிலுக்கு தான் போகிறீங்களா? கோயிலுக்கு தான் போகிறோம். இப்போ அங்கே லட்டு தருவாங்களே, வாங்கி சாப்பிடுவீங்களா? கண்டிப்பாக அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் சாமி மேலே பாரத்தை போட்டு சாப்பிடுவோம். பிரசாதம் நினச்சி நாங்கள் சாப்பிட தான் செய்வோம். உங்களுக்கு எதுவும் தயக்கம் இல்லையா? இந்த அதெல்லாம் மாதிரிலாம் பற்றிலாம் சொல்கிறாங்க. தயக்கம் இல்லை. இது யாரும் பொருளை கூட கறப்பலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓ, இது உண்மையாக கூட இருக்காதுன்னு நம்புறீங்க? ஆமாம், கண்டிப்பாக. நீங்கள் பீஃப் சாப்பிடுவீங்களா? இல்லை நான் சாப்பிடுவேன். பீஃப் சாப்பிடவே மாட்டீங்க. ஓகே. நீங்கள் பீஃபே சாப்பிடாதவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லட்டில் வந்து பீஃப் கலந்துருக்குன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுக்கு கருத்து அது வந்து எப்படி இருக்குது? நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம நேரடியாக எதுவுமே பார்க்கலையே, பார்த்தா தானே செய்ய முடியும். ஓகே. பார்க்காம நம்ம எதுவும் பண்ண முடியும். நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கா அதில் பீஃப் டேஸ்ட்? அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. அந்த மாதிரிலாம் தெரியல. மேபி இது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா திருப்பதி ஆண்டவர் என்ன தண்டனை கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? அது தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுப்பிச்சு தான் ஆகணும். அந்த அளவுக்கு போகலாம். கண்டிப்பாக. ஃப்ரீ டிக்கெட்டு, இந்த பைசா கொடுத்து போகிறது, இது வந்து ஓகே தான். பட் ஆனால் கவுண்டரை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. இந்த வருஷம் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நடந்து போகணும் தான் நாங்கள் வந்தோம். அலிபிரியில் இருந்தே பாதி தூரம் போனோம்னா காளிகோபுரத்தில் டிக்கெட் கொடுப்பாங்க, அதை நம்பி தான் நாங்கள் வந்தோம். பட் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே எதுவுமே இல்லை, டிக்கெட் எதுவுமே இல்லை. நாங்கள் ஹோட்டல்கார்ட்ட கேட்டு எப்படி கிடைக்கும் என்ன ஏதுன்னு கேட்டு நாங்கள் இவ்வளோ நேரம் நைட்லேருந்து முழிச்சு இவ்வளோ நேரம் அங்கே வந்து பார்த்தா ஒரு கவுண்டரில் விட்ருக்காங்க. ஆனால் அவங்க திறந்து விட்டு வேற ஒரு கவுண்டரு. அப்படிங்கல ஃபஸ்ட்டு அவ்வளோ இடங்கள் இருக்குது, வசதி இருக்குது. எல்லாருமே இப்போ எவ்வளோ லேடிஸ் வராங்க, குழந்தைங்க வராங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தக்கன வசதி பண்ணி கொடுக்கணும். அதுதான்
எங்களோட இது திருப்பதி நிர்வாகம் வந்து இப்போ வந்து முன்னையோட இல்ல, மோசமா அது இருக்குன்றீங்களா? வந்து அப்படி சொல்ல முடியாது. நிர்வாகத்தை பத்தி தப்பு சொல்ல வரல. இந்த தடவை வர்றது இப்படிதான் இருக்கு. ஏன்னா இதுலலாம் வந்து நல்லா கவனம் செலுத்துறாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயத்துல வந்து கோட்டை விட்டுறாங்களா? அதுக்காக கேட்குறேன். இல்ல அது நம்ம எதுவுமே பார்க்கல. அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. சொல்ல விரும்பல. ஆமா, நிர்வாகத்தை பத்தி தப்பு சொல்லக்கூடாது. பட் எல்லாமே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த வருஷம் வந்து இது டிக்கெட் கொடுக்கறது தான் ரொம்ப கஷ்டம். அதுதான் ப்ராப்ளம். சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கலந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எப்படி? நான் மாதம் மாதம் வரேன் கோயிலுக்கு. ஓகே ஒரு 4-5 வருஷமா வரேன். இந்த கொரோனாவில் தான் வரல ஒரு வருஷமா. ஓகே மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு இருப்பேன் நான் இங்கே கோயிலில். ஓகே எப்போ ஆனால் வந்து லட்டு டேஸ்ட் வந்து இருந்ததோட இப்போ ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு. ஓகே. ஆனால் இன்னி தான் என்னன்னு தெரியும். அப்போ நீங்கள் நம்புறீங்களா இதை இது கலந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்புறீங்களா? அது தெரியல, நமக்கு அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை. ஏன்னா ரிப்போர்ட்லாம் டேஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் தான் இருக்குது. வித்தியாசம் தருது. ஆரம்பத்தில் இருந்ததுக்கும் இடையில இப்போ கொஞ்சம் காலமாக இருந்ததுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. இப்போ இந்த குற்றச்சாட்டு எப்போ வந்திருக்குன்னு பார்த்து ஃபஸ்ட்டெல்லாம் எவ்வளோ கூட்டத்தாலும் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு ஓகே லைன்லாம். இவர் வந்ததுலேருந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. இப்போ தான் ஓரளவுக்கு பரவாயில்ல போல இருக்குது. ஓகே. நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க? ஜெகன் ரெட்டிக்கு பண்ணுறீங்களா இல்லாட்டி சந்திரபாபு நாயுடு? சந்திரபாபு அவர் தான் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் அவரு தானே இப்போ நல்லா இல்லை, இந்த டிராஃபிக்லாம் இருக்குது, ஒழுங்காக விட மாட்டாங்கன்னு இல்லை சொல்றீங்க. அதெல்லாம் இல்லை, இப்போ நல்லா இருக்குங்கிற நான் இப்போ நல்லா இருக்கு. மேலே போனீங்கன்னா இவர் வந்ததுலேருந்து ஒரு 2 மாதம் 3 மாதம்லாம் நல்லாவே போயிட்டு இருக்கு லைன். ஓகே ஓகே. அதெல்லாம் எவ்வளோ கூட்டத்தாலும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி போகிறாங்க. ஓகே அப்படி கிடையாது. ஓகே எல்லாம் குழந்தை குட்டியோட எல்லாம் நெருக்கிட்டு போவாங்க. எல்லாம் ரொம்ப ஓவராக நம்மளாலே முடியாது அந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த மாதிரி கோயில் பிரசாதத்துலேயும் இந்த மாதிரி ஊழல் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீங்கள் ஆனால் நினைக்கிறீங்க? கோயில் பிரசாதம் டேஸ்ட் எல்லாம் ஒரு மாறி போச்சு. ஓகே அது கன்ஃபார்ம். அது ஆனால் இன்னும் என்னன்னு தெரியல. ஓகே. இந்த கோயில் பிரசாதத்துலேயும் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, கலப்படம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு தான் எந்த தண்டனை கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? நம்ம ஒரு கடவுள் இருக்காரு, நம்ம யாரு? இல்லை, உங்களுக்கு ஒரு அதிகாரம் தான், நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறேன். நம்ம அது நான் சொல்கிறதுக்கு ரெடி இல்லை.